அனைவருக்கும் வணக்கம். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் மாலா அருகே உள்ள ஸ்நேகபுரி பகுதியில் வசித்து வந்தவர்தான் ஸ்ரீஜித். வயது 30. இவர் ஒரு டிரைவர். இவரது மனைவிதான் அஞ்சனா, வயது 26. இவரது தோழிதான் திருச்சூர் வெண்ணூர் பகுதியை சேர்ந்த பாபு என்பவரின் மகளான மில்னா, வயது 24. பாபு பேக்கரி நடத்தி வருகிறார். மில்னா தனது தோழியான அஞ்சனாவின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அவ்வாறு சென்று வந்ததால் அவருக்கும் ஸ்ரீஜித்துக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது. இதனை அறிந்த அஞ்சனா தனது கணவரையும் மில்னாவையும் கண்டித்ததுடன் அவருடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் அஞ்சனாவை ஸ்ரீஜித் தாக்கியுள்ளார். அதன் பின்னரும் ஸ்ரீஜித்தும் மில்னாவும் நெருங்கி பழகி உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அஞ்சனா விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்த்தனர். அங்கு தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் மில்னாவுக்கு வேறொருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் ஸ்ரீஜித்துடனான கள்ளக்காதலை கைவிடவில்லை. கடந்த 24ஆம் தேதி பேக்கரியில் இருந்து சென்ற மில்னா வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இது குறித்து பாபு மாலா போலீசில் புகாரும் அளித்தார். போலீசாரும் மில்னாவின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது ஸ்ரீஜித்தின் வீட்டில் இருப்பதாக காட்டியது. உடனே போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டின் கதவு உள்புறமாக பூட்டப்பட்டும் இருந்தது. பின்னர் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மில்னா, ஸ்ரீஜித் ஆகிய 2 பேருமே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. 2 பேரின் உடல்களையும் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சாலக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். 2 பேருமே எழுதிய கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். அதில் கள்ளக்காதலை கண்டித்த அஞ்சனா தற்கொலைக்கு முன்னது எங்களை மனதளவில் பாதித்தது என்றும் இனி வாழ விரும்பவில்லை என்றும் இதனால் நாங்கள் ஒன்றாக இறக்கப் போகிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.